இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போகிறோம்னா ஒரு மேனுஃபேக்சராக நமக்கு டேரக்ட் இன்டர்வியூ தாங்க ஜாப் வேக்கன்சி கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முடித்தவங்கன்னா 12th ITI டிப்ளமோ அண்ட் பிஇ டிகிரி தாங்க கேட்குறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் டேக்கம்னு நமக்கு 15,200 ப்ளஸ் இது இல்லாமல் ஓட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்குன்னா இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அண்ட் ரூம்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன கம்பெனி பார்க்க போகிறோன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் டேரக்ட் ஜாப் ரெக்கமெண்ட் தாங்க கேட்குறாங்க. ஜாப் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் மிஷின் ஆப்ரேட்டர் அண்டு குவாலிட்டி அண்டு மெயின்டெனன்ஸில் கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th பிஇ எனி டிகிரி ஐடிஐ அண்ட் டிப்ளமோ மெக்கானிக்கல் அண்ட் டிப்ளமோ அண்ட் ஆட்டோ எலக்ட்ரானிக்கில் கேட்குறாங்க. அதாவது டிஏஇ இன்ஜினியரில் கேட்குறாங்க. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோயம்புத்தூர் அண்ட் அன்னூரில் தாங்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 8 hours தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி மினிமம் ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும். இந்த கம்பெனியில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி தராங்கன்னா பிஎஃப், இஎஸ்ஐ, கேன்டீன் அண்டு ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் ப்ரொவைட் பண்ணி தர்றாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமமே நமக்கு 13,900லேருந்து 14,500 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஓட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்.